கஸ்டமரே இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்றாங்க. ஓகே. இதான்ப்பா ரா மெட்டீரியல்னு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா கொடுத்துட்றாங்க. ஓகே. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஓகே. கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இதான்ப்பா ஸ்டாக்குன்னு கொடுத்துட்றாங்க உங்ககிட்ட. ஓகே. இந்த ஸ்டாக்குக்காக உங்களை அந்த ஜாபை ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்க. புரியுதுங்களா? ஓகே. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், சாலிட் பாரா எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுவோமா? அப்படி இல்லை. இது இது வந்து இந்த ஸ்டாக்குக்காக என்ன பண்ணுவோம், ப்ரீ மெஷின் பண்ணணும். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம், முதல்ல மாடல், நீங்க ப்ரோக்ராம் பண்ற மாடல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம மாடலு, இது எடுத்து வச்சிட்டோம். ஆமா. ஓகே. அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் கரெக்டா சென்டருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கரெக்டா ரெடிமேடா வச்சுக்கணும். ஓகே. வச்சுட்டு இதுதான் நம்மளோட என்னது பார்ட். கரெக்டா? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு லெவல் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஓகே. இத வந்து வேற ஒரு லெவல்ல வச்சுக்கலாம். இந்த பார்ட் ரைட் கிளிக், சாரி லெவல்ல வச்சு ரைட் கிளிக், மூவ் டு லெவல் 5ஆம் நம்பர். 5ல வந்து மெட்டீரியல் வைக்கிறேன், கரெக்டான பார்ட் வைக்கிறேன். ஃபோர்ஸ் விசிபிலிட்டி ஆஃப். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து வச்சிருந்தேன் ஸ்கிரீன்ல, அத வந்து 5ஆம் நம்பர்ல என்ன பண்ணிட்டேன், மூவ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபைல்ல மெர்ஜ், ஃபைல்ல மெர்ஜ். ஓகே. ஃபைல்ல மெர்ஜ் இருக்கா? ஓகே. மெர்ஜ் கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த எடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ் வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் இங்க கொடுத்திருக்கான ஸ்டெப் ஃபைலா? ஆமா. ஸ்டாக் ஃபைல். ஓபன் பண்றோம். ஃபைல் மெர்ஜ் கொடுக்கணும், ஃபைல் ஓபன் கொடுக்க கூடாது. மெர்ஜ் கொடுத்தா என்ன ஆயிரும்னா, இந்த ஸ்கிரீன் குள்ளேயே இப்ப வந்துருச்சு. ஓகே. இங்க வந்துருச்சா? இதுதான் நம்மளோட என்னது, ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல். லெவல்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா 5ஆம் நம்பர்ல பார்ட் இருக்கு, ஆனா தெரியாது. 4ஆம் நம்பர்ல என்ன இருக்கு, இந்த இது இருக்கு. ஓகே. இதை நீங்க பார்க்கணும்னா இப்ப 5ஆவது நம்பர் ஆக்டிவேட் பண்ணி இதை ஹைட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரா மெட்டீரியல், இது வந்து பார்ட். ஓகே. தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ரெண்டுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இல்ல 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 இருக்கும், ஏன் தெரியலன்னு தெரியல. டெலிட். ஓகே. இப்பலாம் வருது. இருக்குது. இந்த ஃபேஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது, இந்த ஓடியில மட்டும் தான் இருக்கும். நான் இது வந்து ஓகே. நான் இதை ரிவால்வ் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஓகே. இப்ப பாருங்க, இது வந்து ஃபினிஷ் பார்ட், இது நம்மளோட ரா மெட்டீரியல். ஓகே. புரிஞ்சுங்களா? ஓகே, புரியுது. இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பார்ட்டை ஃபைலை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஆமா, மெர்ஜ் பண்ணி பார்ட்டை ஹைட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மட்டும் வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ல. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல ஸ்டாக் செட்டப்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இந்த இடத்துல சிலிண்டருக்கு பதிலா சாலிட் என்டிட்டி, சாலிட் என்டிட்டி. ஓகே. ஓகே. இந்த செலக்ட் என்டிட்டி கொடுத்து இந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் ஸ்டாக், அதே தான். இந்த மாடல் மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஹைட் பண்ணிடலாம். லெவல்ல போய் இதை ஆன் பண்ணிக்கிறேன், இதை ஆக்டிவேட் பண்ணி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. நம்மளுக்கு ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ நீங்க சேம் ரஃபிங் ப்ரோக்ராம் போட்டீங்கன்னா, ரஃபிங் ப்ரோக்ராம் போடுறதுக்கு நமக்கு இது வேணும்ல, டர்னிங் ஸ்டாக். அப்போ கிரியேட் டர்ன் ப்ரொஃபைல் மாடல், என்டர். ஓகே.
இந்த மாடல் வேண்டாம்னா லெவல் மாத்தி வச்சுக்கலாம். லெவல்ல ரைட் கிளிக் பண்ணி ஒரு 7ல மூவ் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ரைட் கிளிக், லேத் டூல் பாத், ரஃப். ஓகே. இங்க இருந்து இது வரைக்கும் ஓகே. சேம், இதெல்லாம் காமன். யூஸ் ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி. ஓகே. சக்கல இடிக்குதுன்னு வருது, வேற எதுவும் இல்லை. ஓகே. நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி கிளாம் பண்ணிக்கலாம். ஸ்டாக் செட்டப், ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ரம் ஸ்டாக். ஓகே ஓகே. புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் டூல் பாத் ஜெனரேட் ஆகும் நமக்கு. முதல்ல வந்து ஓகே, இது வந்து நார்மல் சைக்கிள்ல தானே கொடுத்துருக்கோம். நார்மல் சைக்கிள் தான். பட் பேட்டர்ன்ல கொடுக்காமே இது மாதிரி வரும். பேட்டர்ன்ல கொடுக்க கூடாது. பேட்டர்ன்ல கொடுத்தா ஃபுல் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் எடுத்துக்கும் பேட்டர்ன். இந்த மாதிரி ஃபோர்ஜ்டு மெட்டீரியலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா தான் ஆப்டிமைஸ்டா இருக்கும், டைமும் சேவ் ஆகும் நமக்கு. ஓகே, சரிங்களா? ஓகே. இல்ல நார்மலாவே நம்ம ப்ரோக்ராம் பண்ற மாதிரி தானே இது. நார்மல் பண்ற மாதிரி தான். என்ன ஸ்டாக் மட்டும் நம்ம சாலிட் என்டிட்டியா என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஓகே, ஸ்டாக் செட்டப் வந்து சாலிட் என்டிட்டி ஆட் ஆமா ஆமா. அதை ரெகனைஸ் பண்ணிக்க. ஆமா, எங்க மெட்டீரியல் இருக்கு, எங்க ஃப்ரீ பாஸ் போகணும் அப்படின்ற. ஆமா, அப்ப அதுவே எடுத்துக்கும். நம்ம ரிட்ராக்ஷன் வந்து ஃபுல்லா இங்க வரைக்கும் வராது, இங்கேயே வந்துடும். ஓகே, ரைட். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்ப திருப்பியும் என்ன பண்றேன்,